Students, last video la நம்ம average fixed cost, average variable cost, average total cost பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இங்க நம்ம பார்க்க வரது அதே ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ல இருக்கக்கூடிய marginal cost and பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, மார்ஜினல் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் அவுட்புட்டை தாண்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை ஆகக்கூடிய செலவை தான் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் 1000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஓகேவா, அதை தாண்டி நான் இன்னும் ஒரு 100 யூனிட் எக்ஸ்ட்ராவாக நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய அந்த 100 யூனிட்ஸ்க்கு ஆகக்கூடிய அந்த காஸ்ட்டை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, மார்ஜினல் காஸ்ட். இப்போ இதுக்கான டேப்லர் காலத்தை பார்க்கலாம். குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் காஸ்ட், டோட்டல் காஸ்ட்னா என்ன? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1000, 1200, 1300, 1400, 1600, 1900 டோட்டல் காஸ்ட் வந்து என்ன ஆயிடுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. என்னுடைய அவுட்புட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ மார்ஜினல் காஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். மார்ஜினல் காஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ணும்பொழுது 1000 யூனிட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்குது, 0 யூனிட் ஆஃப் அவுட்புட். ஸோ அதில் மார்ஜினல் காஸ்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் என்னுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 1200 மைனஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது? ப்ரீவியஸாக என்ன டோட்டல் காஸ்ட் இருக்குது? 1000 rupees இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 200 rupees எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினல் காஸ்ட் ஆகுது, ஒரு யூனிட்டை நான் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? 1200 யூனிட்ஸை வந்து 1200 rupees-ஐ வந்து நான் இன்புட்டாக கொடுக்கும் பொழுது, ஓகேவா, நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய மார்ஜினல் காஸ்ட் என்னவா இருக்குது? 200 rupees ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1300 வந்து டோட்டல் காஸ்ட்டில் இருக்குது, ஓகேவா. 1300 மைனஸ் ப்ரீவியஸ் இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூனிட்லேருந்து 2 யூனிட்டாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அப்போது ப்ரீவியஸாக நான் எவ்வளோ யூனிட் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணேன்? 1200 rupees பேர் பண்ணேன். அப்போது நான் 2 யூனிட்டாக நான் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா என்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டு 2வது யூனிட்டாக நான் ப்ரொடியூஸ் பண்ண மார்ஜினல் காஸ்ட்டு என்னவாகுது? ₹100 ஆகுது. புரியுதுங்களா? அதே போல் இப்போ 1400 rupees-ஐ வந்து டோட்டல் காஸ்ட்டு, ஓகேவா. ஆனால் நான் வந்து இன்னொரு யூனிட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது 1400 rupees-ஐ நான் வந்து பேர் பண்ணாதான் என்னால் வந்து அடுத்த யூனிட்டை 3 யூனிட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது ப்ரீவியஸாக நான் எவ்வளோ யூனிட் வந்து யூனிட்டுக்கு நான் செலவு பண்ணேன்? 1200 rupees நான் காஸ்ட்டு நான் செலவு பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா இந்த 3வது யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகக்கூடிய மார்ஜினல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹100. ஓகே, அதே போல் 1600 rupees-ஐ வந்து டோட்டல் காஸ்ட்டுன்னா நான் 4வது இன்னொரு யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா ப்ரீவியஸான காஸ்ட்டு எனக்கு 1400, அதை நான் மைனஸ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து 4 யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா என்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளோ பே பண்ணுறேன்? 200 rupees-ஐ நான் வந்து அதில் எக்ஸ்பென்சஸாக நான் பேர் பண்ணேன், அது மார்ஜினல் காஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 200, 100, 100 அப்படின்னு டிக்ளைன் ஆகி மறுபடியும் என்ன ஆகுது? மறுபடியும் அந்த மார்ஜினல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, ஓகேவா. ஸோ இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் சிங்கிள் யூனிட் ப்ரொடியூஸ்டு. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சேஞ்ச் இன் த டோட்டல் காஸ்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசிங் 1 எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்னுடைய டோட்டல் காஸ்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணும்பொழுது என்னுடைய மார்ஜினல் காஸ்ட் அந்த ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். In other words, it is the addition made to the total cost. Total cost-ஓட நான் இன்னொரு அடிஷனை பே பண்ணுறேன் இல்லையா, ஏன்னா எக்ஸ்ட்ரா யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன், பை ப்ரொடியூசிங் 1 extra unit of output. Marginal cost is important for deciding whether any additional output can be produced or not. Marginal cost அப்படின்றது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, என்னால் வந்து
இந்த செலவை பேர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து 1 lakh செலவு பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதுவே என்னுடைய செலவு வந்து நான் எக்ஸ்ட்ரா யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது 1,50,000 எனக்கு ஆகுதுன்னா அந்த 50,000 ருபீஸ் அந்த மார்ஜினல் காஸ்ட்டை நான் கேல்குலேட் பண்ணும்பொழுது அந்த 50,000 என்னால் பேர் பண்ண முடியுமா அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் அவுட்புட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை நான் எடுக்கிறதுக்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்ஜினல் காஸ்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? டோட்டல் த சேஞ்சஸ் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி அப்படின்றது தான் ஃபார்முலா மார்ஜினல் காஸ்ட்டுக்கு. இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? firm produces 4 units of output. இந்த டேப்லர் காலத்தில் Q அப்படின்ற இடத்துல 4 யூனிட் வந்து அவுட்புட் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக கூடிய டோட்டல் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1600. when the firm produces one more unit, அதாவது 4 + 1 5 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு என்னாச்சு? 1900. அப்போ மார்ஜினல் காஸ்ட் வந்து என்னாச்சு? 1900 மைனஸ் 1600. ஓகேவா? அப்போது 300 ருபீஸ், அதாவது 5 யூனிட்ஸாக வந்து ஒவ்வொரு 4லேருந்து நான் இன்னொரு யூனிட்டை எக்ஸ்ட்ரா நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய அந்த பர் யூனிட்டுக்கான செலவு வந்து என்ன ஆகுது? மார்ஜினல் காஸ்ட் 300 ருபீஸ் எனக்கு ஆகுது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட்லேருந்து மைனஸ் எனக்கு இப்போ தட் இஸ் இப்போ ஆகக்கூடிய அந்த 5 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட் மைனஸ் ப்ரீவியஸாக எனக்கு 4 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆன அந்த 1600 நான் மைனஸ் பண்ணும்பொழுது அப்போது எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ யூனிட் நான் அந்த 5th யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு செலவாகுது அப்படின்றத என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இதுக்கு அனதர் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா marginal cost of n is equal to TCn minus TCn minus 1. இதில் MCன்றது marginal cost, TCn அப்படின்றது வந்து total cost of nth term, how many times, ஓகேவா? nth item. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா TCn minus 1 denotes வந்து பார்த்தீங்கன்னா total cost of n minus 1. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இப்போ வந்து TC5, அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ்க்கு, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு 1900 ஆகுது. TC5 அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஃபார் 5 யூனிட்ஸ் அப்படின்னும் பொழுது எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 1900 ஆகுது. இப்போது இதே டோட்டல் காஸ்ட் n-1 அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது, ஓகேவா? அப்போ 1600 நான் எடுத்துக்கிறேன். இப்போது என்னுடைய ஃபார்முலா வந்து MC இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல TC5 மைனஸ் TC5 மைனஸ் 1. TC5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 1900, டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 யூனிட்டுக்கு வந்து 1900 ருபீஸ் வந்து டோட்டல் காஸ்ட் ஆகுது, மைனஸ் TC5 மைனஸ் 1. 5 மைனஸ் 1ன்னா என்னது? 4ன்னு அர்த்தம். அப்போ 4 யூனிட்டுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 1600. அப்போது என்ன ஆகுது? என்னுடைய அவுட்புட் ஃபார் 5th யூனிட் எக்ஸ்ட்ரா 4th யூனிட்லேருந்து இன்னொரு ஒரு யூனிட்டை நான் எக்ஸ்ட்ரா அவுட்புட்டை நான் கொண்டு வரும்போது எனக்கு எவ்வளோ மார்ஜினல் காஸ்ட் ஆகுது? ₹300 ஆகுது. இதுதான் வந்து ஃபார்முலா. இது 2 ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MC ஷெட்யூல் இஸ் ஷோன் இன் டேபிள் 4.7 and MC curve is shown 4.7. ஓகே, இப்போ என்ன ஆகுது? வேல்யூஸ் வந்து நம்ம OX ஆக்சிஸ் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது, OY ஆக்சிஸ் வந்து மார்ஜினல் காஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மார்ஜினல் காஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது 200 100 100 மறுபடியும் என்ன ஆகுது? 200 300 அப்படின்ட்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஃபால்ஸ் அட் ஃபர்ஸ்ட் டியூ டு மோர் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ். நிறைய வேரியபிள் ஃபேக்டர்ஸை நம்ம வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ மார்ஜினல் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இன்க்ரீஸ் ஆஃப்டர் த லோயஸ்ட் பாயிண்ட் அண்ட் இட் ஸ்லோப்ஸ் அப்வார்டு. மறுபடியும் என்ன ஆகுது? என்னுடைய அவுட்புட்டை நான் இன்க்ரீஸ் பண்ண என்னுடைய மார்ஜினல் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகி என்னுடைய ஸ்லோப் என்ன ஆகுது? டவுன்வார்ட்ஸாக வந்தது. ஒரு பாயிண்டில் இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆக அப்வார்ட்ஸாக வந்து என்னோட கர்வ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ MC கர்வ் இஸ் எ U-shaped curve. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா U-shaped curve தான். ஸோ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யூ ஷேப்பில் தான் வந்து உங்களுக்கு வருது. மார்ஜினல் காஸ்ட்லேயும் யூ ஷேப் தான் வருது. ஸோ இந்த இடத்துல இப்போது டிசி டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கியூ கியூப் மைனஸ் 18q² ப்ளஸ் 91q ப்ளஸ் 12 இது டிசி. மார்ஜினல் காஸ்ட்னா என்ன? சேஞ்சஸ் இன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி. ஸோ Q3 ஸோ மார்ஜினல் காஸ்ட்னுடைய இதானது 3q² மைனஸ் 36q ப்ளஸ் 91 அப்படின்றது ஆகிடுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். ஸோ வித் டயக்ராமோட கிளியராக வந்து இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஓகே, தேர் இஸ் எ யூனிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி கர்வ்ஸ் ஆஸ் ஷோன் இன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட்டுக்கு. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி வென் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஃபாலிங் மார்ஜினல் காஸ்ட் லைஸ் பிலோ ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேப்லர் காலமை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த வேல்யூஸ் வச்சு தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது ஆவரேஜ் காஸ்டினுடைய ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு ஃபால் ஆகுது இல்லையா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டினுடைய பாயிண்ட்டும் வந்து என்ன ஆகுது, அதுவும் வந்து ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு கீழே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வென் ஏசி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் எம்சி ஆல்சோ பிகம்ஸ் ஈக்குவல் டு இட். ஒரு இடத்துல வந்து ஏசி தட் இஸ் ஆவரேஜ் காஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக தட் இஸ் 5 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 300 ருபீஸ் காஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது மார்ஜினல் காஸ்ட்லேயும் அதே 5 யூனிட்ஸை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகக்கூடிய செலவு வந்து 300 ஆகுது. அப்போது ஆவரேஜ் காஸ்ட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகுது, கான்ஸ்டண்ட்டாக வந்து ஈக்குவலாக வந்து நிற்குது. ஓகேவா? அதுதான் வந்து அந்த மீட்டிங் பாயிண்ட் டச் ஆகுது இல்லையா, ஆவரேஜ் காஸ்ட் அந்த மார்ஜினல் காஸ்ட் ரெண்டுமே டச் ஆகுது இல்லையா, அதுதான். ஓகேவா? அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட்டாக ஈக்குவலைஸ் ஆகுது. ஸோ வென் ஏசி ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் எம்சி லைஸ் அபவ் த ஏசி. இப்போ ஆவரேஜ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸ்லோப் வந்து கர்வ் வந்து மேலே போகும்போது மார்ஜினல் காஸ்ட்டும் என்ன ஆகுது, அந்த ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு above தான் வந்து அந்த curve வந்து increase ஆகுது. MC curve always cuts AC from below at AC's its minimum point. MC curve marginal cost curve வந்து எப்பவுமே வந்து AC curve வந்து என்ன பண்ணுது, ஒரு minimum pointல வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து அது போகுது அப்படின்றது இந்த கிராஃப் மூலிமா நமக்கு இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.